பிரைஸ் தி லார்ட். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்திருக்கிற தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் ரோமர் 5:8 பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக அவர் வந்து மரித்ததினாலே தம்முடைய அன்பை முற்றுமுழுதாக வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனிதர்களுடைய அன்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு நிபந்தனை இருக்கும். அவர்கள் ஒருவேளை அவர்கள் எங்களை எதிர்த்தார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை நேசிக்க மாட்டோம். இது மனுஷிக அன்பு. ஆனால் ஆண்டவருடைய தேவனுடைய அன்பு நாம் பாவிகளாய் துரோகிகளாய் அப்படியா இருக்கும் பொழுது தான் தம்முடைய அன்பை தாம் நமக்காக மரித்து வெளிப்படுத்துகிறார். அவரிடத்தில் எந்த நிபந்தனையுமே கிடையாது. எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை நேசித்து நம்மை சுத்தமாக்கி தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறதே அவருடைய சித்தம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. அவரிடத்தில் வாங்க, அவர் உங்களை மன்னித்து சுத்தமாக்கி தம்முடைய அன்பின் ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ளுவார். காட் பிளஸ் யூ.